வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிற ரெசிபி என்னென்னா, நெல்லிக்காய், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு டேஸ்டியான ஜூஸ் இன்றைக்கி நான் பண்ணினேன். அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். என்னோடய வீடியோ பாருங்கள். ஒரு ஆளுக்கு 2 நெல்லிக்காய் வீதம் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டு நான் படிக்க போகிறேன். இந்த நெல்லிக்காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மிக்சியில் போட்டாச்சு. அதோட ஒரு 3 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இனிமேல் இதை வந்து நல்லா அரைக்க போகிறேன். அரைச்சாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் அரைக்கலாம். அதனால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் மையாக அரைச்சிக்கிறேன். அப்போல்லாம் நெல்லிக்காயில் உள்ள எல்லா ஜூஸும் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கிறேன்னு. இனிமேல் இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா தலைமுடி இளநறைய தடுக்கிற ஒரு தன்மை இருக்குது. தலைமுடி உதிர்றதை தடுக்கிறது இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே விட்டமின் சி நிறைஞ்ச ஒரு காய்ங்க நெல்லிக்காய். இதை பார்த்தா கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த நெல்லிக்காயில் இருக்குது. ஸோ நம்ம வந்து காயாக சாப்பிட முடியாதவங்க இப்படி ஒரு ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா 2 ஆற்று வேணும்னா ஐஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம்.